Hello friends, welcome to SINDHU'S kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மட்டன் குழம்பு. வாங்க பார்க்கலாம். கடாய் எடுத்துக்கோங்க. 1 கப் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 10 ஏலக்காய் போட்டுக்கோங்க. 4 வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கோங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்குங்க. $50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்கின பிறகு 4 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஏற்கனவே மட்டனை கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு குக்கர்ல 4 விசில்ல வேக வச்சு எடுத்துருக்கிறேன். மசாலால வேக வச்சிருக்க மட்டனை மசாலால போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க. அப்புறம் வேக வச்ச மட்டன் ஸ்டாக்கை ஊத்தி 20 நிமிஷம் கொதிக்க விடுங்க. லாஸ்டா 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கோங்க. நம்மளோட சுவையான மட்டன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.